ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பெருமாளுக்கு பூஜை பண்ண போகிறோம். நிறைய பேர் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு விரதம் இருப்பாங்க. புரட்டாசி மாதம் ஃபுல்லாக விரதம் இருப்பாங்க. ஏதாவது ஒரு சனிக்கிழமை சாமி கும்பிடுவாங்க. நாங்கள் இந்த வாட்டி முதல் வார சனிக்கிழமையிலே சாமி கும்பிட போகிறோம். அதுக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் என்னென்னலாம் பண்ணி சாமி கும்பிடுன்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ரொம்ப டீட்டெயிலாக என்னால் எல்லாமே காட்ட முடியல. ஸோ கொஞ்சம் வீடியோவை நான் என்ன பண்ணுறன்றதை உங்களுக்கு காட்ட ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மார்னிங் எந்திரிச்சதும் நாங்கள் யூஸ்வலாக போகிற மாதிரி நானும் என் ஹஸ்பண்டும் வாக்கிங் போயிட்டு வந்தோம். இந்த பார்க் எப்படி இருக்கும்னு தெரியணும்னா நான் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், போய் அதை செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனால் எங்கள் அத்தை ஆல்ரெடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி பெருமாளுக்கு சாமி கும்பிட்றதுக்காக ஸ்டவ்லாம் கழுவி நாமம் போட்டு வச்சுருந்தாங்க. அதில் தான் நம்ம இப்போது சாமிக்கு சமைக்க போகிற சமையல் தான் செய்ய போகிறோம். பானையிலையும் இந்த மாதிரி நாமம் போட்டு கொண்டக்கடலையை வேக வச்சுருந்தாங்க. கருப்பு கொண்டக்கடலை வேக வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஒரு பானையிலையும் நாமம் போட்டு இங்கே சாப்பாட்டுக்கு அரிசி வேக வச்சுருக்காங்க. இது எல்லாமே எங்கள் வீட்டில் பறித்த பூ தான். வீட்டில் பறித்த துளசி, வீட்டில் பறித்த பூ எல்லாமே பறித்து வச்சுருந்தாங்க. நான் பெருமாளை ரெடி பண்ணுறதுக்காக போனேன். ஆல்ரெடி கோலம் போட்டு பெருமாள் சிலையை வச்சு விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. இப்போ பெருமாளை நம்ம பூவால் அலங்கரிக்க போகிறோம். எனக்கு பூவால் சாமி அலங்கரிக்கிறது ரொம்பவே பிடிக்கும். இது எல்லாமே எங்கள் வீட்டில் இருந்த பூ தான். இந்த செம்பருத்தி கூட எங்கள் வீட்டில் உள்ளது, இந்த துளசி. ஸோ இந்த வீட்டில் இருக்க இதை வச்சு எப்படி டெக்கரேட் பண்ணலான்னு நானும் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணி பார்த்தேன். எனக்கு அந்த டைம் என்ன தோணுதோ அந்த மாதிரி அழகாக டெக்கரேட் பண்ணுவேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அழகாக டெக்கரேட் பண்ணினேன் பெருமாளை. இந்த மாதிரி வீட்டில் பூ இருக்கிறது இந்த மாதிரி சாமிக்கு அலங்காரம் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா பூவையும் பறித்து ரொம்ப கலர்ஃபுல்லாக சாமியை நம்ம அலங்காரம் பண்ணலாம். அப்படியே பெருமாளை ஃபுல்லாகவே துளசியாலே அலங்காரம் பண்ணி அவர் துளசிக்கு நடுவில் உட்கார வச்ச மாதிரி ஃபுல்லாக சுற்றி துளசி போட்டு, அப்புறம் இந்த செம்பருத்தி பூ, இந்த இட்லி பூ இதெல்லாம் வச்சு ரொம்ப கலர்ஃபுல்லாக நான் பெருமாளை ரெடி பண்ணினேன். ஒரு எல்லோ கலர் பூ அங்கங்கே வச்சதும் பெருமாள் ரொம்ப கலர்ஃபுல்லாக மாறிட்டார். அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி வேக வச்சுருந்தோம். அப்புறம் தொட்டுக்க கார சட்னியும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ சாப்பாடு வெந்துடுச்சு, அதை வடிச்சிட்டோம். பாருங்க, சுட சுட சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த சாப்பாடு வச்சு தான் நம்ம 4 வகை சாதம் கிண்ட போகிறோம். அப்புறம் கொண்டைக்கடலையும் ரெடி ஆயிடுச்சு. இதை எண்ணெய் தேங்காய்லாம் போட்டு தாளித்து மட்டும் எடுக்கணும். அடுத்து ஒரு பானையில் நாமம் போட்டு பொங்கலுக்கு தண்ணி வச்சு அரிசி போட்டு வச்சாச்சு. அப்புறம் வடை செய்யறதுக்கு உளுந்து ஊற வச்சிருக்கோம். அதுக்குள்ள எங்கள் அத்தை மார்க்கெட்டுக்கு போய் தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. பூ, வாழை இலை, அப்புறம் ஒரு தாமரைப்பூ அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. மா இலை, தோரணம், பழங்கள் அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம வீட்டில் உள்ள பூ வச்சு அலங்காரம் பண்ணியாச்சு. சரி, இது பூ வாங்கிட்டு வந்தனால இந்த பூவை வைக்கணும்னு சொல்லி நான் இந்த பூவை மாலை மாதிரி போட்டு அது மேலே தாமரை வச்சேன். ரொம்ப அழகாகவே இருந்தார் பெருமாள். ஆனால் இது வியூ உங்களுக்கு கரெக்டாக இல்லை, ஸ்ட்ரெயிட் வியூ இல்லை. லாஸ்ட்டு ஃபினிஷிங்கில் ஸ்ட்ரெயிட் வியூ காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஃபுல் ரோஸில் ஒரு எல்லோ இருந்தால் இன்னும் அழகாக இருக்கும்னு தோணுச்சு. அதனால வாங்கிட்டு வந்திருந்த சாமந்தி பூவை இப்படி இடையில சொருகி விட்டேன். ரொம்பவே சூப்பராக அழகாக மாலை இருந்தது பார்க்க. நெக்ஸ்ட்டு பெருமாளுக்கு பூவாலே ஒரு ரங்கோலி போட்டேன். ரொம்ப கலர்ஃபுல்லாக, சரி நிறைய கலர்ஃபுல்லான பூ இருந்துச்சு, சரின்னு ஒரு ரங்கோலி சிம்பிளாக பூவாலேயே போட்டேன். இதுதான் எங்களோட பெருமாளுக்கு நான் பண்ணின ஒரு சிம்பிள் டெக்கரேஷன். இப்போ நெக்ஸ்ட்டு சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம முந்திரி திராட்சை போட்டு தாளிச்சா பொங்கல் ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட்டு புளி சாதத்துக்கு பேன் அடுப்பில் வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் கொஞ்சம் காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சம் வேர்க்கடலை.
கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு எல்லாம் நல்லா பொடிஞ்சதும் அரைச்சி வச்ச புளிசாத பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இதில் காஞ்ச மிளகாய், தனியா, மஞ்சத்தூள், கடலைப்பருப்பு, எள்ளு, வெந்தயம் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். வெந்தயம் ஆப்ஷனல் தான், வேணுன்னா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த மசாலாவெலாம் வந்து நான் வறுத்து அரைக்கலை, உங்களுக்கு வேணுன்னா வறுத்தும் அரைக்கலாம். நான் வந்து வெறுமனே அரைச்சி போட்டுட்டேன். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு புளி தண்ணியில். ஸோ இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருந்த சாதத்தில் கொஞ்சம் சாதத்தை எடுத்து இதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளோட புளி சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு லெமன் சாதம் செய்யலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். இதில் வந்து நான் டீட்டெயிலாக மெஷர்மெண்ட்டோடலாம் சொல்லலை, நாங்கள் எப்படி சாமி கும்பிட ரெடி பண்ணோன்னு காட்டுறதுக்காக தான். அப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, முந்திரி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் லெமன், ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். அப்புறம் வடித்து வச்சிருந்த சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் மிளகுத்தூளும் சீரகத்தூளையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி சாதம். இதுக்கும் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம், கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இது 2 பச்சை மிளகாவை கீறி போட்டிருக்கேன். அப்புறம் முந்திரி, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணி வடித்த சாதத்தை ஆட் பண்ணி இதில் வந்து நான் மல்லி சாத பொடி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டா நம்மளோட கொத்தமல்லி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு தூக்கிக்கோங்க. உப்பு போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு தயிர் சாதம், அது செய்யறதுனால எடுக்க முடியல, டைம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வடை போடலாம். வடைக்கு மாவு அரைச்சி வச்சாச்சு. ஒவ்வொரு வடையாக எடுத்து போட்டு எடுத்துக்கலாம். கையில் வச்சு நடுவில் ஒரு வாட்டை போட்டு சட்டியில் போட்டு எடுத்துக்கலாம். மோஸ்ட்டாக விசேஷனாலே சக்கரை பொங்கல், வடை, சுண்டல் இதெல்லாம் யூஸ்வலாக செய்யுது. பெருமாளுக்கு ஸ்பெஷல் வந்து நம்ம நிறையா வகை சாதம், என்ன வகை சாதம் வேணால் செய்யலாம். தக்காளி சாதம், புதினா சாதம்னு உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி எத்தனை வகை சாதம் வேணால் வச்சு பெருமாளுக்கு கும்பிடலாம். இப்போ வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வடையை எடுத்துக்கலாம். இப்போ வீட்டில் மாவில் தோரணம்லாம் கட்டி சாமிக்கு படையல் நம்ம செஞ்சதெல்லாம் வச்சு, நாங்கள் வாங்கிட்டு வந்த பழங்கள் வச்சு பால் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டோம். ரொம்ப சூப்பராக. இதுதான் எங்கள் வீட்டில் ரொம்ப சிம்பிளாக புரட்டாசி சனிக்கிழமை கும்பிடுறதுக்கான முறை. ரொம்ப சிம்பிளாக எங்களுக்கால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அளவுக்கு ரொம்ப திருப்தியாக செஞ்சு சாமி கும்பிட்டுட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.